வணக்கம். நான் யுவன் ஸ்ரீ வியூஸ் யூடியூப் சேனல்ல இருந்து யுவன் ஸ்ரீ பேசுறேன். ஸ்ரீ விகாரி வருடம் தை மாதம் 10ஆம் நாள் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2020ஆம் வருடம் காலை 9:54 மணிக்கு உத்திராட நட்சத்திரத்தில் மீன லக்னத்தில் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த காலகட்டத்தில் சந்திரனும் மகர ராசியில் அமர்ந்துள்ளார், சூரியனும் மகர ராசியில் அமர்ந்துள்ளார். இவர்களுடன் சனி பகவான் தன் சொந்த ராசியான மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது 10ஆம் இடத்தின் அதிபதியே ஆட்சியாகிறார். இங்கிருந்து சனி பகவான் 2020 முதல் 2023 வரை ஏறத்தாழ 3 ஆண்டுகள் மகர ராசியில் அமர்ந்து கர்ம வினைகளை தீர்த்து நல்ல பலன்களை எல்லோருக்கும் வழங்குவார். 10ஆம் இடத்தில் ஆட்சிநாதனாகும் சனி பகவான் அங்கிருந்து பல நல்ல சஞ்சார பலன்களையும் 10ஆம் இடத்தில் அமர்ந்து சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக மீன ராசியையும் தன்னுடைய 7ஆம் பார்வையாக கடக ராசியையும் தன்னுடைய 10ஆம் பார்வையாக துலாம் ராசியையும் பார்வையிடுகிறார். இந்த சனி பார்வையால் பல நல்ல பலன்களையும் தருவார். சஞ்சார பலன்களையும் பார்வை பலன்களையும் சனி பகவான் வழங்குவார். இந்த 2020 முதல் 2023 வரை நடைபெறும் சனி பெயர்ச்சியில் விருச்சிக ராசிக்காரர்கள் 7.5 வருட சனி பெயர்ச்சியை முழுமையாக பூர்த்தி செய்து மிக மிக நல்ல பலன்களை இந்த சனி பெயர்ச்சி முதல் பெறப்போகிறார்கள். மற்றும் ரிஷப ராசிக்காரர்கள் அஷ்டம சனியில் இருந்து விடுபடுவதால் ரிஷப ராசிக்காரர்களுக்கும் நன்மை பெறுவார்கள். அதேபோல் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் பாத சனியால் நல்ல காலம் பிறக்கும். மற்றும் கும்ப ராசிக்கு 7.5 சனி தொடக்கும். மகர ராசிக்கு ஜென்ம சனி தொடக்கும். மகரத்திற்கும் கும்பத்திற்கும் சனி பகவான் ராசிநாதன் என்பதால் கெடு பலன்கள் குறைவாகவே இருக்கும், கவலை வேண்டாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் அஷ்டம சனி வருவதால் நற்பலன்களில் சிறு மாற்றம் இருக்கும். சனி பகவான் பல வழிகளில் சோதித்தாலும் நம்மை நல்வழிப்படுத்துவார், நல்வாழ்க்கை அமைத்து தருவார். இந்த சனி பெயர்ச்சியால் 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படும் நல்ல பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம். இந்த சனி பெயர்ச்சி எல்லாமே கோச்சார அடிப்படையில் கணிக்கப்பட்ட பொது பலன்கள் ஆகும். உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய அமைப்பையும் உங்களுடைய தசா புத்தியையும் பொறுத்து இந்த சனி பெயர்ச்சிக்கு கூறப்படும் பலன்களில் சிறிது மாறுபடலாம். இப்பொழுது கூறப்படும் பலன்கள் எந்த ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். விடாமுயற்சியும் எதையும் தீர ஆராய்ந்து செயல்படக்கூடிய உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம் அவிட்டம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரை விரய சனியாக 12ஆம் இடமான தனுசு ராசியில் விரயஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இனி உங்கள் ராசியிலேயே, அதாவது மகர ராசியிலேயே ஜென்ம சனியாக பெயர்ச்சி ஆகிறார். மகர ராசியின் அதிபதியே மகர ராசியில் வருவதால் ஜென்ம சனியால் பிற ராசிக்கு ஏற்படுவதைப் போல் கெடுபலன்கள் மகர ராசிக்கு இருக்காது, கவலை வேண்டாம். 7.5 சனியின் 2ஆம் கட்டமான ஜென்ம சனியால் 30 வயதிற்குள் இருக்கும் முதல் முறையாக சனி பெயர்ச்சியை சந்திப்பவர்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களை விட 30 வயதிற்கு மேல் இருப்பவர்களுக்கு கஷ்டங்கள் குறைவாகவே இருக்கும். கஷ்டங்களை சமாளிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். மகர ராசியில் அமரும் சனி பகவான் சஞ்சார பலனையும் அங்கிருந்து தன் சனி பார்வையால் 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்த்து நல்ல முறையில் பார்வை பலன்களையும் வழங்க உள்ளார். சனி பகவான் தன் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மீன ராசியை முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்கள் முயற்சியில் தடைகள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும்.
சனி பகவான் தன் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கடக ராசியை கலந்திரஸ்தானத்தில் பார்வையிடுவதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும். உங்கள் பேச்சை குறைப்பது உங்கள் உறவிற்கு நன்மையை தரும். சனி பகவான் தன் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான துலாம் ராசியை பார்வையிடுவதால் தொழில் சிறக்கும், வேலையில் மாற்றம் ஏற்படும். இந்த சனி பெயர்ச்சியில் மகர ராசிக்கு உங்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை உணர்த்தி உங்கள் பலவீனத்தை பலப்படுத்தும் சூழலை உருவாக்கி தருவார். பலவீனங்கள் எல்லாம் இறுதியில் பலமாக மாறும். சராசரியாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் 70% நன்மைகள் ஏற்படும். சனி பெயர்ச்சியாகும் முதல் வருடத்தில் உங்கள் பிரச்சனைகள் தீர்க்க வழி பிறக்கும். அதற்கு பொருளாதாரம் உதவும் சூழல் ஏற்படும். சனி பெயர்ச்சியாகும் 2ஆம் வருடம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நிதானமும் முழு ஈடுபாடுடன் செயல்பட்டால் இறுதியில் வெற்றி கிடைக்கும். சனி பெயர்ச்சியாகும் 3ஆம் வருடம் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே புரிதல் ஏற்படும். விரய சனியாலும் ஜென்ம சனியாலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையத் தொடங்கும். இந்த ஜென்ம சனியில் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் இடையே இருக்கும் பிரச்சனையை வெளிக்கொண்டு வருவார். அதை எதிர்கொள்வதில் சங்கடங்களும் கஷ்டங்களையும் கொடுத்து பிரச்சனை என்ன, பிரச்சனை யாரால் என்பதை தெளிவுபடுத்தி உங்கள் மனதில் இருந்த குழப்பத்தை நீக்கி பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். எதிலும் தடை தாமதங்களை கொடுத்து உங்கள் மனதின் வலிமையை சோதித்து இறுதியில் வெற்றி கொடுப்பார். உங்கள் வாழ்வில் வளர்ச்சியை கொடுப்பார். உங்களையும் அறியாமல் உங்களுக்கு வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். பணம் உங்கள் தேவைக்கு தாராளமாக உங்கள் கைகளில் கபடி ஆடும். பணம் கைகளில் வந்த நிமிடமே செலவுகளும் முளைத்துவிடும். பணம் வரும் பாதை தெரியும், ஆனால் பணம் போகும் பாதை கண்ணுக்கு தெரியாது. பணம் தேவைக்கு வரும் என்பது மிகப்பெரிய ஆறுதலை தரும். உங்கள் பேச்சில் நிதானமும் கவனமும், எதிரில் இருப்பவர் யார் என்ற எண்ணமும் தேவை. உங்கள் பேச்சால் உறவுகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால் பேச்சை குறையுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீர்கள். சனி பகவான் 3ஆம் இடமான மீனத்தை பார்ப்பதால் உங்கள் இரத்த சொந்தங்களுக்கு உதவும் சூழல் ஏற்படும். இரத்த சொந்தங்களால் நல்லது கெட்டது மாறி மாறி வரும். எதை எடுத்தாலும் அதில் அலைச்சல் அதிகரிக்கும். எதையும் தைரியத்துடனும் திட்டமிடலில் தெளிவும் இருந்தால் அலைச்சலும் ஆதாயமாக மாறும். செய்யும் செயலில் வெற்றி கிடைக்கும். உங்கள் பிரச்சனையை தீர்க்க பழைய சொத்துக்களை விற்று பிரச்சனையை தீர்ப்பீர்கள். அதேபோல் பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள். இடமாற்றம் ஏற்படும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம், மாநில மாற்றம், வெளிநாடு மாற்றம், வேலையாலோ தொழிலாலோ ஏற்படும். இந்த மாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மாற்றமாகவே இருக்கும். வெளிவட்டாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் நட்பு வட்டம் பெரிதாகும். புதிய நண்பர்களால் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் வண்ணமயமாக மாறும். சந்தோஷம் அதிகரிக்கும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். ஆனால் கேட்காதீர்கள். கடன் வாங்குவதை தவிருங்கள். பணத்தின் அருமை தெரிய வரும். பிறருக்கு வாக்கு கொடுப்பதோ பிணை கையெழுத்து போடுவதோ எதிர்காலத்திற்கு உங்களை சிக்கலில் கொண்டு சென்றுவிடும். தேவைக்கு பணம் வருவதால் கடன் ஏற்படும். இதனை தவிர்க்க தேவையை குறைத்து கொள்ளுங்கள். தேவையை குறைத்து கொண்டால் பிரச்சனையை தவிர்க்கலாம். சிக்கனத்தை கடைபிடியுங்கள். உங்கள் தாய் தந்தையின் உடல்நிலையில் அக்கறை தேவை. அவர்கள் எண்ணத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பதை மறந்துவிடாதீர்கள். வழக்குகள் சாதகமாகும். ஆனால் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டும்தான் சாதகமாகும். இல்லையென்றால் வழக்குகள் காலத்தை கடத்தி கொண்டு தான் இருக்கும். சனி பகவான் கடக ராசியை தன் 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் கடின உழைப்பும் பொறுப்பும் வேலையில் உங்களுக்கு அதிகரிக்கும். வேலையில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும்.
வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு அரசு வேலைகளும் கிடைக்கும். வேலையில் மாற்றம் ஏற்படும். மாற்றத்தை எதிர்பார்த்திருப்பவர்கள் முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். ஊதிய உயர்வு உங்களுடைய பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் பதவி உயர்வு தாமதமாக வந்தாலும் இறுதியில் கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு வரும். சனி பகவான் கடகத்தை பார்ப்பதால் குடும்பத்தை பிரிந்து வெளியூரோ வெளி மாநிலமோ வெளிநாடோ சென்று வேலை செய்யும் சூழல் ஏற்படும். இதுவும் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இனிதாய் திருமணம் நடைபெறும். இருகரம் இணைந்து இல்வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் விருப்பம் போல் நடைபெறும். உற்றார் உறவினர்களை அழைத்து சுப நிகழ்ச்சியை கோலாகலமாக நடத்தி சந்தோஷப்படுவீர்கள். கலந்திரஸ்தானத்தில் 7ஆம் பார்வையை சனி பகவான் பதிப்பதால் தடைகள் ஏற்பட்டாலும் தடைகளை உடைத்து உங்களை சந்தோஷப்படுத்த, உங்கள் வாழ்வை அர்த்தமாக்க உங்களுக்கு குழந்தை பிறக்கும். வாழ்வின் அர்த்தம் புரியும். வீடு நிலம் என்று சொத்துக்கள் வாங்குவீர்கள். புது வீடு வாங்குவதோ அல்லது வீடு கட்டுவதோ இந்த காலகட்டத்தில் முடியும். புது வீட்டில் கிரக பிரவேசம் செய்து குடி புகுவீர்கள். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணம் மனதிற்குள் சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த சனி பெயர்ச்சியில் மகர ராசிக்காரர்களுக்கு தங்கு தடைகளை கொடுத்து அதை விலக்கும் வழிகளையும் கற்றுத் தருவார். உங்கள் வாழ்வில் நல்ல நல்ல சூழல்களை உருவாக்கி அதிலிருந்து நல்ல பாடத்தை சனி பகவான் கற்றுத் தருவார். மொத்தத்தில் 70% நன்மைகளையும் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தையும் இந்த சனி பெயர்ச்சியில் மகர ராசிக்காரர்கள் பெறுவீர்கள். தொடர்ந்து இதேபோல் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க உங்களுடைய முன்னோர்களின் வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பாதுகாப்பையும் பக்கபலத்தையும் கொடுப்பதாகவே இருக்கும். என்ன மகர ராசிக்காரர்களே, இந்த சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்து இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யுவன் ஸ்ரீ வியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.